ஹலோ வணக்கம் பீடா. ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க போல இருக்கு. சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க ஆர்சிபிட்ட காம்ப்ரிஹென்சிவா 50 ரன்ல தோத்துருக்காங்க. சேப்பாக்கில் வச்சு அதை நான் போட்டிருந்தேன். நான் வந்து லாஸ்ட் டைம் சிஎஸ்கே தோத்தப்ப சேப்பாக்கில் ஆர்சிபியோட நான் காலேஜில் இருந்தேன். நீங்கள் ஆர்சிபி டக் அவுட்டில் இருந்தேன் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் பஞ்ச் வேறு கொடுத்துட்டீங்க. சந்தோஷப்பட்டுக்கோங்க. நல்ல மேட்ச்சு நான் போய் பார்த்தேன். ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டாங்க. பார் ஸ்கோரோட ஒரு 20-30 ரன் அதிகமாகவே அடிச்சிட்டாங்க. நல்ல காம்ப்ரிஹென்சிவாக தோத்து போயிட்டாங்க. இந்த மேட்சை பற்றி இனிஷியல் தாட்ஸ் என்ன? என்னைக்குமே சிஎஸ்கே தோத்தா நான் சந்தோஷமே பட மாட்டேன். ஆனா அவங்க தோக்கடிச்சது ஆர்சிபி. ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படுறேன் ஒழிய, இட் இஸ் லைக் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. யார் ஜெயிச்சாலும் ஜெயிச்சவங்களுக்கு சந்தோஷப்படுறேன் ஒழிய, தோக்கறதுக்கு அவங்க தோத்துட்டான்னு சந்தோஷப்பட மாட்டேன். நேத்து நம்ம சொன்ன மேஜிக் ஸ்கோர் 182. எந்த டீம் 182 அடிக்கிறாங்களோ மத்த டீம் சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். திருப்பியும் வந்து பிச் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பிச்சை பார்த்துட்டு வெரி குட் பிச்சு, இந்த மாதிரி போன மேட்சோட பெட்டரா இருக்கும், த பால் வில் ஸ்கிட் டவுன் நைஸ்லி ஆன் டு த பேட் அப்படின்னாங்க. சென்னையில பால் டியூ வரலன்னா ஸ்கிட் ஆவாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம்னா, we will quickly go to the win factor. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் யாரு டெம்போ செட் பண்றாங்களோ, ஏன்னா பால் சாஃப்டா ஆச்சுன்னா ஆடுறது கஷ்டம். 77 for 2 ஆர்சிபி, 45 for 3 சிஎஸ்கே கீழோஸ். அதுக்கப்புறம் நீங்க சொல்லினே இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச டைலாக், அவங்க பொருளையே எடுத்து அவங்களே போடுறதுன்றது. சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ல 95 ரன்னு, ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ல 70 ரன்னு. ஆட்டம் க்ளோஸ் உங்களுக்கு. அவங்க எவ்வளவு அழகா வந்து ஃபேஸ் அவுட் பண்ணாங்க பாருங்க. இந்த 54 for 2 இருக்கணும் பவர் பிளேலன்னு சொன்னோம், அவங்க வந்து 56 for 1. செகண்ட் பேஸ்ல விக்கெட் கொடுக்காம ஆடணும்னு பார்த்தோம், ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. 10 ஓவர்ல 93 for 2. 11 to 15 ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஜஸ்ட் 45 for 1, 138 for 3. கடைசியில ஒரு த்ரஸ்ட் 56 for 4 வரும்னு சொன்னோம். கடைசி 5 ஓவர்ஸ்ல 58 for 4. that took them to 196. சிஎஸ்கே 30 for 3 பவர் பிளே க்ளோஸ். 65 for 4 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் க்ளோஸ். 11 to 15ல 33 for 2, 98 for 6 க்ளோஸ். இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. காம்ப்ரிஹென்சிவ்லி அவுட் பிளேடு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்றேன். இதை வந்து நான் ஏன் சொல்றேன்னா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தே காட் அ ஸ்பின் ஸ்ட்ரென்த். வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின் பவுலர்ஸ் இந்த வேர்ல்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சென்னையில ரெண்டாவது ஓவருக்கு ஸ்பின்னரை கொடுக்கறது மாதிரியான ஒரு பிளண்டர் எதுவுமே கிடையாது. அங்கதான் மேட்சே போச்சு. அஸ்வினை ரெண்டாவது ஓவர் பீடா, கொடுத்துருக்கவே கூடாது. கரெக்ட் தான். பட் தென் இதே மாதிரி கொடுத்து தான் முன்னாடி காலத்துல கெயில் அவுட் ஆக்கியிருக்காங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ் ஒரு பவர் பிளேல போட்டிருக்காரு. பீடா, அஸ்வின் வந்த புதுசுல நிறைய பவர் பிளேல தானே போடுவாரு. இதே பவர் பிளேல ஜெய்பாக்ல பவர் பிளேல போடுவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களோட ஒரு ஃபாஸ்ட் போலர் பவர் பிளேல போட முடியாது. 10 ரனா பவர் பிளேல போட முடியாது. அங்க பாதி கை உடஞ்சிருச்சு உங்களுக்கு. உங்களுக்கு இருக்கிற போலர் வந்துட்டு கலீல் அகமது. நான் திருப்பி திருப்பி இந்த பிரிவியர் சாம் கரனை எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு 7வது ஓவர், 10வது ஓவர், 14வது ஓவர்னு ஒளிச்சு வச்சு யூஸ் பண்ணணும். சாம் கரன் பவர் பிளே போலர் இல்ல, இருந்தாலும் டீசெண்டா அவர் போட்டாரு. பவர் அந்த பிளேல நல்லா போட்டாரு. பீடா 2 ஓவர் 15 ரன் சாம்கரன் இன்னைக்கு. இப்ப ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 10 ரனா வாங்க வெளியில டெல்லி, பெங்களூர், மும்பை எடுத்துன்னு போனீங்கன்னா, யூ வாண்ட் ஃபாஸ்ட் bowler டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட், யூ ஹவ் காட் அ சீமர் ஹூ கேன் bowl from 10 to 20. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இன்னொன்னு சொல்றேன், இந்த கடைசி ஓவர் நல்லா போட்டதுனால அவரோட அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சுது. அவரோட ஸ்ட்ரென்த் யார்கர்ஸ். நீங்க மேட்ச ஸ்டேடியத்துல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எத்தனை யார்கர் போட்டாரு, ஒரு டெட்லி யார்கர் இறக்குனாரு கோலிக்கு. அதை தவிர யார்கர் போடல, ஹார்ட் லென்ஸ் போடுறாரு. ஹார்ட் லென்ஸ் போடுறான்னா நிறைய ஸ்லோ பிரிச்சிருவாங்க. பால் தான் போட்டாரு. ஏன்னா இன்னும் அவருக்கு ஆக்ஷன் ரிலீஸ் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ரிலீஸ் பாயிண்ட் கரெக்டா இன்னும் கீழே வரல. அதுக்கப்புறம் ஒரு எது ட்ரை பண்ணாரு, லெக் சைட்ல ஒயிட் போச்சு. அதுக்கப்புறம் பயந்துன்னு அவர் யாருக்கரே போடல. இது டேஞ்சர் சைன் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா கலீல் அகமது ஒருத்தர் தான் நல்லா போடுறாரு. அந்த 2 விக்கெட்ஸ்ல நீங்க ஸ்பின் அவுட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா செம அடி வாங்குவாங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த மேட்ச் முடிஞ்சதுனால சொல்ல, ப்ரிவியூ முதல் மேட்ச்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், திரிபாட்டி ஹாஸ் டு பேட் அட் நம்பர் 3. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்னு இருக்கு. ஐ எம் நாட் பிளேமிங் திரிபாட்டி ஃபார் தட். ஹி ஹஸ் பீன் given a role to go there and play shots in a pitch which is not conducive for stroke making.
and he has played against two best bowlers in the world in power play, that is Josh Hazlewood and Bhuvneshwar Kumar. And not criticizing Tripathi, when you got the போன whole, மேட்ச் ஆல்சோ சாஹர் அண்ட் போல்ட் ரெண்டுமே எக்ஸலன்ட் நியூ பால் bowlers. when you have got one of the most consistent players in IPL who runs for orange cap every time, has to open the batting with Rachin Ravindra. ருத்ராஜ் கைக்வாட் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா பவர் பிளேல டேமேஜ் ஆயிருக்காது. இருந்தாலும் 187 ஜாஸ்தி கஷ்டம். திருப்பியும் சொல்றேன், தீபக் கூட ரன் அடிச்சு 17 வருஷம் ஆச்சு. ஐ எம் நாட் சேயிங் தட் இஸ் ஃபெயிலிங். அவர் ரன் அடிக்கிற மாதிரி தெரியல எனக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். போன வருஷம் ஏசிஎஸ்கே குவாலிஃபை ஆகலன்னா ருத்துராஜ் எப்படி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு, ஸ்பின்னர்ஸுக்கு போலிங்கே கொடுக்க மாட்டார் இஃப் யூ ரிமெம்பர். இன்னைக்கு அதுதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர் அஸ்வினி கொடுத்த போது 16 ரன் போச்சு. பியூட்டிஃபுல்லா செகண்ட் ஓவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் 2 ஓவர் போடவே இல்லை. ஓகே, ஜடேஜா அடி வாங்கினாலும் ஜடேஜா 4 ஓவர் போடணும். நீங்க எப்படிப்பட்ட போலிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஜெயிக்க போறீங்கன்னா ஒன்லி வித் ஸ்பின்னர்ஸ், நாட் வித் யுவர் ஃபாஸ்ட் போலர்ஸ். ஆர்சிபி எப்படி ஜெயிக்க போறாங்கன்னா ஒன்லி வித் யுவர் ஃபாஸ்ட் போலர்ஸ், நாட் வித் ஸ்பின்னர்ஸ். அவங்க எப்படி அழகா யூஸ் பண்ணாங்க பாருங்க. 3 ஓவர் கொடுத்தாங்க புவனேஸ்வர் குமாருக்கு. எத்தனாவது ஓவர் அவர் பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணாரு? 3வது ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணாரு. 3 ஓவர் புவனேஸ்வர் குமார், 2 ஓவர் ஜாஷ் ஹேசல்வுட், 1 ஓவர் யாஷ் தயால். ஸ்ட்ராட்டஜிக்கலி பர்ஃபெக்ட்லி பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓவருக்கு முன்னாடி பீடா கேட்டாங்க கூப்பிட்டு புவனேஸ்வர் குமார் வந்து, ஏன்னா யாசியல் போட வந்துட்டார் ஆல்மோஸ்ட். அப்புறம் கோலி, பட்டிதர், புவனேஸ்வர் குமார் பேசி முடிவு பண்ணி இன்னொரு ஓவர் போடுன்னு போட வச்சாங்க அவரை. முட்டு பெண்டுலம் மாதிரி ஆடிச்சு, முட்டு பெண்டுலம் மாதிரி ஆடிச்சு. இவங்க 2 பேரும் போட்டது. சிஎஸ்கே போலிங் போட்ட போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. அதை பார்த்து நிறைய பேர் இட்ஸ் 200 பிச்சு நினைக்கிறாங்க. ரொம்ப மோசமா போட்டாங்க சிஎஸ்கே போலிங், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுல ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு என்னன்னா, ஃபாஸ்ட் போலர் சரியா போடல. ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த வேத யூஸ்ட் அஸ்வின் தப்பா யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த டிராப்ட் கேச்சஸ் ஆஃப் ரஜத் பட்டிதார் டிடன்ட் ஹெல்ப் தேர் காஸ் அட் ஆல். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, சில சமயம் இப்ப வந்து ஒரு சிலர் ட்வீட் போட்டாங்க, சார் நூர் அகமது வந்து பிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு. நான் உடனே திருப்பி ரிப்ளை பண்ணேன் ட்விட்டர்ல, ரியலி வேடிக்கை பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணின்னு. இப்ப நிறைய பேர் மென்டாலிட்டி எப்படின்னா, பிச்சு வந்து ஒரு 200 ரன் அடிச்சுட்டாங்கன்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு போலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ திங்க் இட்ஸ் கிட்டிங் ஆன் வெல்லுவாங்க. நல்ல பேட்டிங் பிச்சில் 150 அடிச்சிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் ஸ்கிட்டி சர்ஃபேஸ், த பால் இஸ் ஸ்டாப்பிங்னுவாங்க. பிச்சை ரீட் பண்றதெல்லாம் ஒரு ஆர்ட். எப்ப 182 மேல இவங்க போனாங்களோ ஆட்டம் கிலோஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்க ஆடினாங்கன்னா, ஒரு பக்கம் கோலி எதுக்குமே கவலைப்படாம ரன்ன பால் ஆடினாங்க, ஒரு பக்கம் வச்சு வெளுத்தாங்க எல்லாரும். சால்ட் ஒரு வெளுத்தாரு. தேவதத் படிக்கல் அத மாதிரிதான் ஊட ஆடணும்னு எதிர்பார்க்கிறோம். தேவதத் படிக்கல் வாஸ் ஆல்சோ டெரிபிளி அவுட் ஆஃப் ஃபார்ம். பட் என்ன பிரேவா ஆடினார் பாருங்க. வந்து டொசுக்குறீங்க, 197 ரன் அடிக்கணும், டொசுக்குறீங்க. பவர் பிளேல 6 ஓவர்ல 30 எங்க நீங்க ஜெயிக்க முடியும்? அங்கே கேம் போயிடுச்சு. 8 ஓவர்ல நீ செட் பண்ணலன்னா நீ க்ளோஸ். அவங்க வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன், சுயாஷ் சர்மா, குணால் பாண்டியா வச்சுட்டு 9 ஓவர்ல 70 ரன் போட்டாங்கன்னா தட் இஸ் a pressure cost in the power play. That is a trick CSK unfortunately didn't take it. நான் திருப்பியும் சொல்றேன், பத்திரானா வந்துட்டு 10 ஓவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போடுவார்னா பவர் பிளேலயே உங்களோட ஆட்டம் முடிஞ்சிடும். நீங்க வெளியில போனீங்கன்னா யூ ஹேவ் டு ரீவிசிட் இட். இந்த பிக்சரை எல்லிஸ் வந்து டெரிஃபிக்கா போட்டிருப்பாரு. இப்ப எல்லாருமே என்ன சொல்லலாம், சார் பத்திரானா வந்து கட்சியில 2 விக்கெட் எடுத்தாரு, 4 விக்கெட் எடுத்தாரு அப்படிம்பாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கணக்குப்படி 182 போர்ட்ல பார்த்த உடனே ட்வீட் பண்ண, அதான் ஒரு இதுவா வந்து முதல்லயே ட்வீட் பண்ண, மேட்ச் ஆரம்பிச்சோன்னு 180 அடிச்சா ஜெயிக்க முடியாதுன்னு. 197 அடிச்சோன்னா 15 ரன் மோருன்னு. அந்த கடைசி 4வது ஓவர் அவர் போட்ட இந்த ஸ்லாக் ஓவர்ல விக்கெட் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேட்ச் ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லிஸ் வந்து நியூ பால்ல கலீலுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து அஸ்வின் போடக்கூடிய வேண்டிய அவசியமா இல்லாம போயிருக்கும். உங்களுக்கு பர்டிகுலர்லி கலீல 3 ஓவர் கொடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் போலர். 3 ஓவர் கலீல் போட்டு 2 ஓவர் எல்லிஸ் போட்டுட்டு உங்களுக்கு 1 ஓவர் சாம் கரன் போட்டிருந்தாருன்னா பவர் பிளேல இவ்வளவு ப்ளீடிங் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் 3 ஸ்பின்னர் வச்சு இருக்கிறீங்க. ஐ வுட் காட் பேக் டு தி கேம். ஐ அம் ஸ்டில் டெல்லிங் யூ, லியம் லிவிங்ஸ்டன் அவர் அடிக்க மாட்டாரு. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ், நாட் ரியலி கிரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின். டிம் டேவிடுக்கு நீங்க ஒரு பக்கம் 100 அமேட் அஸ்வினோட கேரம் பால்லாம் அவர் அவுட் ஆயிருப்பாரு. ஸ்ட்ராட்டஜிக்கலி சிஎஸ்கே வாஸ் ராங். பட் இப்ப சன்ரைசர்ஸ் சொன்ன மாதிரியே சொல்றது, தேர் குவாலிட்டி டீம் எக்ஸ்பெக்டட் டு டாமினேட் அட் ஹோம். திஸ் இஸ் கோயிங் டு பி a jolt for them. They are going to play in Guwahati in similar conditions. The batting order இவங்க மாத்தல அப்படின்னா they might struggle there also. ஓகே,
ஆர்சிபி பட் வெல் பிளேட் ஆர்சிபி, கங்க்ராச்சுலேட் தான் பண்ணி ஆகணும். as a team they came out hard throughout the game. They were ahead, the nose were ahead throughout the game. எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ண மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே they were ahead of the game and they played well played ஆர்சிபி. they are looking very strong பீடாக் இந்த டோர்னமெண்ட். இந்த சாலா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த சிஎஸ்கேக்கு ஷார்ட் டர்ன் அரவுண்ட் டைம், நாளை கழிச்சு மேட்ச் திரும்பியும். ஸோ அவங்க அதுக்குள்ளே கவுஹாட்டி போகணும். அங்கே போய் அவங்க ஒரு ப்ராக்டிஸ்க்கு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரைட்டாகவே அடுத்த மேட்ச் இருக்கு. ஸோ குவிக் டர்ன் அரவுண்ட் டைம்னா எப்படி இருக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? எப்படி என்ன மாதிரிலாம் இப்போ சேஞ்சஸ் பண்ணணும்னா உடனே பண்ணிடுவாங்களா? திங்க் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. போய் நாளைக்கால பேக் எடுத்து ஃப்ளைட் ஏறதுக்கு தான் டைம் இருக்கும். அதாவது இப்ப ஆர்சிபி பத்தி சொன்னீங்க, நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த ஃபேஸ் வைஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன் மேட்ச் முடிஞ்ச உடனே. 1 to 6, 7 to 10, 11 to 15, 16 to 20 ரெண்டு டீமுக்கும் 8 ஃபேஸ். 8 ஃபேஸ்ல சிஎஸ்கே 1-0, ஆர்சிபி 1-8. ஒரு ஃபேஸ் கூட சிஎஸ்கே ஜெயிக்கல. தரவா டாமினேட் பண்ணாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட் பிளேட் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட்லி. ரஜத் பட்டிதார்ஸ் கேப்டன்சி வாஸ் ரியலி ஷைனிங் டு பி ஆனஸ்ட் வித் யூ. ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. இப்ப திஸ் இஸ் ஐபிஎல் ஃபார் யூ சார். இப்ப நானும் வந்து 12 வருஷம் ஐபிஎல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்க மேட்ச் ஆடுவீங்க, நாளைக்கு காலையில கிளம்புவீங்க, பிராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு மேட்ச் ஆடின டயர்ட்ல இருப்பாங்க. நாளைக்கு கவுஹாட்டி டிராவல் பண்ணணும், போயிட்டு அங்க இறங்கின உடனே ஒரு மீட்டிங் வைப்பாங்க, இல்ல அடுத்த நாள் மேட்ச். ஐ டோன்ட் சி எனி ஒன் பிராக்டிஸ். மேபி கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டு கொஞ்சம் லைட் நாக் டவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த மேட்ச் டே. இப்ப ரொம்ப சிம்பிள் சார், இந்த பேனிக் ஆப்ல எதுவுமே கிடையாது. ஃபைனலி என்ன தெரியுமா, இட் இஸ் ஆல் அபவுட் ஆனஸ்டி. உட்காந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா நாங்க என்ன தப்பு பண்ணோம், அங்கேயும் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்லோ பிட்ச். இவங்க எப்படி யோசிப்பாங்க, யசஸ்வி ஜெய்சால் இருக்காரு, அஸ்வினை கொண்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு வச்சு நிமித்துருவா சஞ்சு சாம்சன். ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் a குட் பிளேயர் ஆஃப் பின், மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மி. அதே மாதிரி சொல்றேன் பாருங்களேன், ஒரு கேரம் பால் போட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு கேரம் பால் போட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி லெக் சைடு, கொஞ்சம் வந்து உங்களுக்கு லென்த் ஷார்ட்டா போயிடுச்சு, டமால் லெக் சைடு. ஆமா, புல் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் உங்களுக்கு 6 போகுது. அதுக்கப்புறம் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர் இஸ் பில் சால்ட். அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாரு, அப்படியே இன்னொரு கேரம் பால் போட்டாரு, அப்படியே நின்னுச்சு. பட் த டேமேஜ் வாஸ் டன் ஆல்ரெடி. யோசிச்சு பாருங்க, how many players will make a comeback if you end up with 16 runs in the first over. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் தேர் bowling. இப்போ என்ன சொல்லுவாங்க, பத்திரானா வில் ஸ்லோலி ரீகெயின் கான்பிடன்ஸ். இந்த மேட்ச் நல்லா போட்டாரு, கடைசி ஓவர்ல ஒரு ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு, பியூட்டிஃபுல். நான் என்ன சொல்றேன், 17 ஓவர் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ் எல்லாம் மேட்ச் எடுத்துன்னு போனீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிரும்ன்றேன் நானு. ஸோ அவங்க வந்துட்டு நோ மேட்டர் வாட். சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாம் கரன் மாதிரி ஒரு ஆளெல்லாம் இஸ் பிளேயிங் அஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரன் வந்திருக்கணும் ஊடாக்கு பதில. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னா தைரியமா சாம் கரன் இறக்கி ஒரு பக்கம் அடி அவருக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, அவர் எப்படின்னா பொலாடு மாதிரி பெரிய சிக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டார், கிறிஸ்பா அடிப்பாரு. அது என்ன நீங்க பண்ணணும், அந்த பிரேக் 197 ஹானஸ்டி. இந்த பார் இது ரொம்ப தாண்டி போயிடுச்சு நமக்கு. we have to do really well to get out of the box thinking to win this game அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். திருப்பியே திருப்பாட்டியே இருக்கிறீங்க. இப்ப அவரோட கான்பிடன்ஸ் எவ்வளவு அடிபட்டு இருக்கும் பாருங்க. இப்ப 2 மேட்ச் ஓப்பனிங் ஆடுக்கிறோம், அவர் பயந்துட்டு இருப்பார். அடுத்த மேட்ச் ஆடும்போது ஐயோ நம்ம ஒரு மேட்ச் சரியா ஆடலன்னா நம்ம டிராப் பண்ணிடுவாங்க. யூ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யுவர் பிளேயர்ஸ் டு கெட் இன்டு தட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். எல்லிஸ் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் போலர் உங்களுக்கு. இன்னொன்னு சொல்றேன், இப்படி யோசிப்பாங்க, பத்திரனாவை நான் ரீட்டைன் பண்ணிட்டு 2 கோடி கொடுத்து எல்லிச நான் எடுத்தேன்னா பப்ளிக் என்ன யோசிப்பாங்க. இந்த பப்ளிக் யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. மை ஸ்ட்ராட்டஜி அது பண்ண மாட்டாங்க சிஎஸ்கேல. இந்த 16 கோடி பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் உட்கார வச்சாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரொம்ப சிம்பிள், தே ஷுட் நாட் கெட் கேரிட் அவே வித் த லாஸ்ட் ஓவர் பத்திரனா போல். தே ஷுட் ஒன்லி ஹேவ் a serious analysis on the first 3 overs he bowled. அடுத்த மேட்ச் அவர் வந்து 4 ஓவர்ல 22 ரன் 3 விக்கெட் எடுக்கலாம். தட்ஸ் தி குவாலிட்டி ஹஸ் காட். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு பழைய பத்திரனாவா இருந்தா அவர் இன்னைக்கு 4 ஓவர்ல 65 ரன் கொடுத்தாலும் அவரை தான் ஆடணும்னு வேண்டானே. When someone is coming back from working on his technique which is not fully back to what he used to be போது அப்ப நீங்க வந்து கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும்ன்றது தான் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். இதே மாதிரி I am not a fan of Rahul Tripathi opening. He has to bat number 3 and also I am not a fan of Deepak Hooda. You need to bring in Vijay Shankar. இல்லையா நான் இன்னொரு இல்ல இன்னொருத்தர சொல்றேன் நானு, அன்சுல் கம்போஜா. there is a player called Andre Siddharth. அவரோட பேட்டிங் சின்ன பையன், யாரும் பார்த்தது இல்ல, குளோரியஸா இருக்கும் ஆடுறதுக்கு. இப்ப ஒரே சின்ன பையன் என்ன சொல்றீங்களா, நீங்க தான் அப்படித்தானே இருக்கீங்க பாக்குறதுக்கு. வேற நம்ம ஆக்டர் விஜய் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க, எப்பவுமே நீங்க சின்ன பையன் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா another option ஷைக் ரஷீத். ஆனா ஷைக் ரஷீத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்,
Rahul Tripathi should not be judged on a position where he batted because that is not his primary positionன்றதுனால அவர் நம்பர் 3ல போய் ஒரு 3 மேட்ச் ஃபெயில் ஆறாரா, that you can try and think about replacing him. இப்ப நான் எப்படி யோசிப்பேன், ஒன்னு ட்ரஸ்டட் விஜய் சங்கரை எடுத்துட்டு வருவேன், இல்லைன்னா I will try and get that flamboyant Andre Siddharth, ருத்துராஜ் and ரச்சின் to open. டெஃபினட்டா நான் வந்துட்டு அந்த செட்டப்ல இருந்தேன்னா I will tell in the pitch which is going to be slow again, it has to be Nathan Ellis. You want a fast bowler to bowl in power play. இல்லையா பத்திரனாக்கு நீங்க பவர் பிளே கொடுத்து பாருங்க. You just try and throw the ball to Patirana to see what is he doing. நீங்க திருப்பி இப்படி போறீங்க, அவங்க ஒரு தடவை பேட்டிங் ஆடிட்டு திருப்பி ஒரு 180 அவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னா it is going to be a problem because we have always reflected CSK will have a problem going away from home அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டோம். இங்க ஸ்லோ பிச்சஸ்ல ஓகே அப்படின்னு இந்த ஸ்லோ பிச்சஸ்ல 187 அடிச்ச உடனே இப்ப கொஞ்சம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமா கொஞ்சம் பேட்டிங் வீக்கா இருக்குன்னு. they have to address it next game. அப்படி அட்ரஸ் பண்ணலன்னா இந்த காம்படிஷனே கொஞ்சம் கஷ்டமா போற மாதிரி ஆயிடும். ஓகே, நிறைய வியூஸ், ஆனால் வியூஸும் சரி ட்விட்டர்லையும் சரி கான்வே உள்ள கொண்டு வரணும், திரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு கான்வே கொண்டு வரணும், ஒரு ஃபாரினரை டிராப் பண்ணணும், கரண் மாதிரி ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு பவுலரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ஐ ஆல்சோ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட் எட். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தே செட்டில்ட் ஆன் தேர் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 12 பீடாக். இதை வந்து ஐ டோன்ட் திங்க் தே நீட் டு சேஞ்ச் அட் ஆல். இதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டா தேர் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல். ஐ திங்க் தேல் கீப் இட். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். தோத்துட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆர்சிபி பிளேட் வெல், வில் அப்ரிஷியேட் தட். ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆர்சிபி should not fiddle around any combination. This is their combination, their batting and fast bowling. They have to progress forward. There is no headaches at all. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க சிஎஸ்கே. ஐ எம் கிவிங் யூ சஜஷன் மோர். இஃப் தே ரீடைன் பத்திரனா தட் இஸ் ஃபைன், பட் Tripathi has to bat number 3, Ruthu has to go up. One change I will compulsory make Deepak Hooda out and Vijay Shankar in. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I would advocate Ellis to come in. அது அவங்க பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்படி இப்ப இவங்க வந்துட்டு பத்திரனா வந்து 4 ஓவர்ல 36 ரன் கொடுத்தாரு, கடைசி ஓவர்ல நல்லா போட்டாருன்னு அவங்க ரீடைன் பண்றாங்கன்னா, Ellis also went for 37 in 4 overs and picked up a wicket last game. அப்படிங்கும்போது நீங்க எல்லிஸையும் டிராப் பண்ணிருக்கூடாது. அவர் அவ்வளவு பேடாம போல பியூட்டிஃபுல்லா போட்டார் லாஸ்ட் மேட்ச் மும்பையோட. அண்ட் மும்பை இஸ் ஆல்சோ a big team. அப்படிங்கும்போது this is the changes we should see. It is as simple as that. RCB broke the fortress after 17 years. They deserve to win. Nothing is lost yet for CSK. They're going to play in a similar pitch. எப்படி ஆட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். Until we come back and do another review that is going to be Gujarat Titans versus Mumbai Indians in Ahmedabad. Thanks a lot and bye-bye.